ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீன டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டியில் வந்து கவர் ஆகுது. ஸோ நேற்றுக்கு வீடியோவில் நம்ம வந்து யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி எஜுகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதோட பார்ட் 1 வீடியோ வந்திருக்கு. ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்க கவர் ஆகுது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு டேர்ம் 1 நியூ புக்ல சோஷியல் சயின்ஸ் புக்ல யூனிட் 2ல வந்து கவர் ஆகுது. ஸோ அச்சீவிங் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற லெசன் டாபிக்ல. ஸோ இதுக்கு வந்து நான் ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 3 பேஜஸ்ல வந்து கவர் ஆகுற மாதிரி இந்த என்டையர் லெசனுமே. ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு நானாக ஓன் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எதில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆன்லைன் பேஸ்டு புக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் மட்டும்தான் நான் டீச் பண்ண போகிறேன். அதுவும் மெயினாக நான் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் ரிலேட்டட் மட்டும்தான் நான் டீச் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி என்னன்னா நான் நேற்று பண்ண வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதே மாதிரி சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் அண்ட் என்னோட வாய்ஸும் நான் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி நான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் லைன் பை லைன் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் என்ன படிச்சேனோ அதை வந்து சொல்லி தரப்போறேன். The society that we live in comprises people from various social groups who are different in many ways. ஸோ நம்ம சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நிறைஞ்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். Since we believe in unity in diversity, we should have been living peacefully with one another, irrespective of those differences. ஸோ நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு டைவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இருந்தாலுமே நம்ம யூனிட்டியாக இருக்கோம் அப்படிங்கிறத, அந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலுமே நம்ம யூனிட்டியாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Often we see that attitudes of hostility towards those who are different from them. இப்போ நம்ம ஒருத்தங்க இருக்காங்க, நம்மளை விட டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல சம் ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. These form opinions about the other groups and this often leads to tension in the society. அந்த ஒப்பீனியன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரீஜுடைஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரீஜுடைஸ் அப்படின்னா என்னன்னா means to judge other people in a negative or inferior manner without knowing much about them. ஸோ ஒருத்தவங்களை பத்தி தெரியாமயே அவங்க மேல ஒரு நெகட்டிவான ஒப்பீனியனை வந்து வைக்கிறதுக்கு பேரு ப்ரீஜுடைஸ் அப்படின்னு பேர். ப்ரீஜுடைஸ்னா ப்ரீ பிளஸ் ஜட்ஜ். ஸோ the word prejudice refers to prejudgment. Prejudices can be based on many things like people's religious beliefs, the region they come from, the color of their skin, language, their accent, or the clothes they wear. The types of prejudice are, ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஜெண்டர் ப்ரீஜுடைஸ், ரேஷியல் ப்ரீஜுடைஸ், கிளாஸ் ப்ரீஜுடைஸ், டிசபிலிட்டி ப்ரீஜுடைஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரீஜுடைஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அர்பன் பீப்புளெலாம் வந்துட்டு மோர் சிவிலைஸ்டாக இருப்பாங்க தேன் ரூரல் பீப்புள். அவங்களோட பிஹேவியர்லையும் சரி ஆட்டிடியூட்லையும் சரி ரெண்டுலேயுமே வந்துட்டு அர்பன் பீப்புள் வந்து மோர் சிவிலைஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரீஜுடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீஜுடைஸ்க்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா socialization, conforming behavior, economic benefits, authoritarian personality, ethnocentrism, group closures and conflicts. இதெல்லாமே தான் the reason for prejudice சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டீரியோடைப்ஸ். இப்போ ஒன்று வந்து ப்ரீஜுடைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டீரியோடைப் அப்படிங்கிற ஒன்று வருது. ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். ஒன்றை பற்றி ஒரு ஃபால்ஸான வியூ இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்கு பேர் ஸ்டீரியோடைப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள் எல்லாம் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுமே ஒரு ஸ்டீரியோடைப்பாக மாறிடுச்சு இப்போ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் படித்தாலே புரியும். ஸோ திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டைம் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டி மீன்ஸ்
டிஃப்ரென்ஸ் இன் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒருத்தங்கள மிஸ்பிஹேவியரை ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா caste inequality, religious inequality, race inequality, gender inequality. இது எல்லாமே டிஸ்கிரிமினேஷனுக்கு காரணமாக இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள். ஸோ நெகட்டிவ் வியூ, அதாவது ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் பீப்புள்னா ஸ்டீரியோடைப். இதுவே நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். இந்த டிஸ்கிரிமினேஷன் எதனால வருதுன்னா inequality and untouchability are caused by discriminations. இதனால caste, religion and gender based வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டார்க் ஸ்கின்டு பீப்புளையும் ஃபேர் ஸ்கின்டு பீப்புளையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அது இல்லாமல் அவங்களோட கலர் வச்சு, கேஸ்ட் வச்சு, ஜெண்டர், ரீஜன் மாதிரி பல விதமாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது. ஸோ இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ இந்த லெசனில் வந்து 3 ஆர்டிகல்ஸ் வந்து மெயினாக கவர் ஆகும். இந்த 3 ஆர்டிகல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15(1) அப்படிங்கிறது. அது என்ன சொல்லுது? அந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் தட் state shall not discriminate against any citizen or grounds of religion, race, caste, sex and place of birth. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு சிட்டிசனை வந்துட்டு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 15(1) வந்துட்டு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் அபார்ட்ஹைட். ஆஃப்டர் 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990 and successfully achieved the end of apartheid in South Africa, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world. ஸோ அபார்த்தியாய்டு அப்படிங்கிறத நெல்சன் மண்டேலா த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு இந்த அபார்த்தியாய்டுங்கிறத அபாலிஷ் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பீஸ் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றினது. ஸோ இவர் பாப்புலராக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து ஒரு இந்தியன் ஜூரிஸ்டாக இருந்திருக்காரு, எக்கனாமிக்ஸ், பொலிட்டீஷியன் அண்ட் சோஷியல் ரிஃபார்மராகவும் இருந்திருக்காரு. அவர் எம்ஏ எப்போ வாங்கினாருன்னா 1915 வாங்கினாரு. அதுக்கப்புறம் டிஎஸ்சி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல பண்ணாரு. நெக்ஸ்ட் பிஹெச்டியை வந்துட்டு கொலம்பியா யூனிவர்சிட்டி 1927 பண்ணியிருக்காரு. He served as the chairman of drafting committee of the constituent assembly. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து மேக் பண்ணும்போது அதில் இருக்கிற டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹி வாஸ் இண்டிபெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்துட்டு முதல் குடியரசோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் பாரத் ரத்னா வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1990 பாரத் ரத்னா வந்து நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு caste discrimination. ஸோ caste system is the most dominant reason for inequality and discrimination in India. ஸோ caste systemனா மெயினான இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா வர்ணா சிஸ்டம். இதுல இருந்து வேதிக் ஆரியன் சொசைட்டி அப்படிங்கிறதுல வந்து வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறதுல இருந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ பிகினிங்ல வர்ணா சிஸ்டம், அதாவது கேஸ்ட் எப்படி பேஸ் பண்ணி பிரிச்சாங்க அப்படின்னா ஆக்குபேஷன் பேஸ்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்க. லேட்டர் ஆனால் நம்ம பர்த் பேஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கேஸ்ட் டிவிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சன் யார் வராங்க அப்படின்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்காக அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் அவர் மோர் டிஸ்கிரிமினேஷனை சஃபர் ஆயிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு இவர் அதுக்காக ஃபைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி என்ஷூர்ஸ் த ஈக்குவாலிட்டி அமாங் ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜெண்டர் பேஸ் பண்ண ஒரு இன்இக்வாலிட்டி வந்து காமிக்கிறது. ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் விமென். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா விமன், ஒரு கேர்ள் வந்து நாட் அலவுட் டு கோ டு காலேஜ் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஹர் ஸ்கூலிங். ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது. சம் கேர்ள்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறது, ஃபோர்ஸ் அவங்களோட கெரியர் சாய்ஸை வந்து கூட கேட்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி வைக்கிறது. சம் ஃபேமிலிஸில் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கேர்ள்ஸை போட விடாமல் ஆனால் பாய்ஸ் வில் ஹேவ் தட் ரைஸ் அப்படிங்கிறத இந்த பேரா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்.
religious discrimination is unequal treatment of an individual or group based on their beliefs. ஸோ religion பேஸ் பண்ணிங்கன்னா சம் டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து லாங் டேர்மா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் thousands of years இது இருந்துட்டு இருக்கு. Our constitution has provided equality for all irrespective of their caste, religion, language, place of birth, etc. நம்ம கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டியா கொடுத்திருந்தாலும் பட் டிஸ்கிரிமினேஷன் இன்னுமே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. எஸ் yet discriminations are still in practice even in எங்கெங்கெல்லாம் workshop placesலயும் on the basis of their caste, religion, gender and language. Our great social thinkers have been crusading against such discriminations and inequalities. நம்ம social thinkers, social reformers இது எல்லாத்துக்குமே இதை வந்து அபாலிஷ் பண்றதுக்காக நிறையவே வந்து போராடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பாக்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ லிட்ரஸி ரேஷியோ அண்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 2011 சென்சஸ் பேஸ் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கொஞ்சம் கொடுக்க போறேன். ஸோ இது வந்து வீடியோ எண்டிங்கில் தான் இந்த ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் social economic inequality. In the socio-economic field, the benefits of growth have not been spread evenly. ஸோ socio-economic field அப்படின்னா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வளர்ச்சி அடையுது ஒரு ஃபீல்டில் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா அர்பன் அஸ் வெல் அஸ் ரூரல் எல்லாத்துக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் சோஷியோ எக்கனாமிக். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல லோ இன்கம் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வித் லோ லிட்ரஸி ரேட், அதாவது கம்மியாக படித்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு கம்மியாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஸோ இதை எப்படி நம்மளுக்கு இந்த ரெமிடியல் மெஷர்ஸ்லாம் இது பண்ணலாம், இந்த இன்இக்வாலிட்டியும் டிஸ்கிரிமினேஷன்ஸையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு 7 மெஷர்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பேசிக்கான சர்வீசஸ். ஸோ ஹெல்த் கேர் ஆகட்டும், education ஆகட்டும். ஸோ தீஸ் பேசிக் சர்வீசஸ் should be equally spread to the other people. ஸோ அது வந்து இன்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாஸ்டு. ஸோ ஜெண்டர் பயாஸாக வந்துட்டு ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கரெக்டாக இன்ஷூர் பண்ணிக்கணும். மேக் விமென் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு எராடிகேட் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி. ஸோ விமென் எல்லாத்தையும் வந்து பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே சோஷியலைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாங்க உமனும் சரி. பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜியன்ஸ். ஸோ நம்ம ரிலீஜியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ரிலீஜியன்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் டுகெதர் வித்தவுட் எனி பயாஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜியன் ஆர் ஜெண்டர். ஸோ நம்ம ஸ்கூலிங்ஸ்லேயுமே சரி நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி டைனிங் எல்லாமே ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் from schooling itself. Next is socialize with people of all types outside home. ஸோ அவுட் சைட் ஹோமுக்கு வெளியே எல்லா சொசைட்டி பீப்புள்ஸ் கிட்டையும் சோஷியலைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி லாஸ் எல்லாமே வந்துட்டு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸ் டேட்டா வந்துட்டு நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். So, Constitution of India and equality. A constitution is a set of rules and regulations guiding the administration of a country. So, constitution அப்படிங்கிறது மெயினாக என்னன்னா ஒரு கண்ட்ரி வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு கொடுக்கறத நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் ஆர்டிக்கல் இன்னொன்று என்ன, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிக்கல் 15(1) சொல்லியிருப்போம். ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சிட்டிசன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலான ரைட்ஸ், அவங்க டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்காங்களா, ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் 14 என்ன சொல்ல வருது அப்படின்னா எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான் அப்படிங்கிறது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. அதுக்கப்புறம் நம்ம பவுண்டரிஸ், டெரிட்டரிஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ப்ரொடெக்ஷன் இருக்கணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பீப்புள்ஸ் அன்ரீசனபிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கல் 14 வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் our constitution says ours is a land of diversity. ஸோ நம்ம ஒவ்வொரு கலர், ரேஸ், ரிலீஜியஸ் இந்த மாதிரி நிறைய விதத்துல டைவர்சிஃபை ஆயிருந்தாலும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ஷூர் ஆயிருக்கணும் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 significant
பெராமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி. ஸோ வேரியஸ் டைவர்சிட்டிஸ் இருந்தாலுமே அதை நம்ம ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஷூரிங் ஃப்ரீடம். ஃப்ரீடம் வந்துட்டு என்ஷூர் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. என்னென்ன ஃப்ரீடம்ஸ் அப்படின்னா ஃப்ரீடம் டு ஃபாலோ தேர் ரிலீஜியன். ஸோ ஒருத்தவங்களோட ரிலீஜியனை அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும். ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்கு என்ன மொழி பேசணும்னு தோணுதோ அந்த மொழியை பேசுறதுக்கான ஃப்ரீடம் வந்து இருக்கணும். செலிப்ரேட் தேர் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸும் பப்ளிக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட வியூஸையும் தாட்டையும் பப்ளிக்காக சொல்றதுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே அதே தான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க். செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது எதுக்காக நம்ம ஒரு நேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு புக் ஃபார்மேட்ல எழுதி வச்சிருக்கோம். அதுதான் நம்ம வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு கிரைம்னு சொல்லும் போது தான் அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ஷூர் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் 15(1) பார்த்தாச்சு, ஆர்டிக்கல் 14 பார்த்தாச்சு. இப்போ ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அன்டச்சபிலிட்டி இஸ் டோட்டலி அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன். ஸோ அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது முழுமையாக அபாலிஷ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 17 வந்து சொல்லுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, 15(1), 14, 17, இந்த 3 ஆர்டிகல்ஸும் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸ்ல வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் நேம் என்ன ப்ளஸ் எந்த ஷெட்யூல்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்குக்கான டாஸ்க். ஸோ யார் கமெண்ட் பண்றீங்களோ ஐ வில் பி ரெஸ்பாண்டிங் டு தட் ஷேர். ஓகே, நெக்ஸ்ட். Even today, different types of discrimination are reported across the country. இப்போவுமே நிறையா டிஸ்கிரிமினேஷன் நம்ம கண்ட்ரியில் வந்து போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் உமன், பீசன்ட், ட்ரைப்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் லோவர் சோஷியல் கிளாஸஸ் ஆர் ஸ்டில் ட்ரைவிங் ஃபார் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா. இப்போவுமே நம்ம ஈக்குவாலிட்டிக்காக போராடிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் டேட்டா, இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் டேட்டாவை பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இதில் வந்து லிட்ரஸி ரேட் அண்ட் செக்ஸ் ரேஷியோ இதோடது 2011 சென்சஸோடது. ஸோ நான் சம் இதுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சுருக்கேன், சம் இதுக்கு வந்து ஷார்ட்கட் வைக்கல. ஸோ என்னோட ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு ஒரு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ஒரு மெமரி பேஸ்டு ஷார்ட்கட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து நம்பர்ஸ்க்கு எதுவுமே ஷார்ட்கட்ஸ்லாம் வைக்கல, நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் நம்பர்ஸ் சொல்லும் போது என் கூட ரிப்பீட் பண்ணி நீங்களும் சொல்லுங்கள். ஸோ தட் மைண்டில் வந்து ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும். ஓகே ஓகே, இப்போ லிட்ரஸி ரேட்டில் வந்துட்டு ஹைல யார் இருக்கா, லோவில் யார் இருக்கா? ஹையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ் இருக்காங்க. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 92.14%. கன்னியாகுமரி 92.14%. சென்னை 90.33%. சென்னை 90.33%. தூத்துக்குடி 86.52%. சென்னை 86.52%. நீல்கிரிஸ் 85.65%. நீல்கிரிஸ் 85.65%. ஸோ இதுக்கு உண்டான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிறவர் சென்னையில் இருக்காரு, தூத்துக்குடியில் கிரி இருக்காரு. ஸோ குமார் சென்னையில் இருக்காரு, தூத்துக்குடியில் கிரி இருக்காரு. ஓகே, எனக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் ஒன்லி. நெக்ஸ்ட், லோட் லிட்ரஸி ரேட் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா தர்மபுரி இருக்காங்க, 64.71%. அரியலூர் வந்து 71.99%. விழுப்புரம் 72.08%. கிருஷ்ணகிரி 72.41%. ஸோ இவங்க நாலு பேரும் தான் லோ டிஸ்ட்ரிக்ட் ஃபார் லிட்ரஸி ரேட். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸ். செக்ஸ் ரேஷியோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 1000 மேல்ஸுக்கு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக்ஸ் ரேஷியோவில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஹையஸ்ட் யார் லோவஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரிஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் டு தட் தஞ்சாவூர் இருக்காங்க. நீலகிரிஸ்ல வந்து 1041, நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர்ல 1031,
நாகப்பட்டினம்ல 1025, தூத்துக்குடி திருநெல்வேலியில 1024. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜஸ்ட் மெமரிஸ்க்காக 41, 31, 25, 24. 41, 31, 25, 24. ஓகே. ஸோ இதில் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீளமான ஒரு பாம்பு தஞ்சாவூர்ல, அதுவும் நாகப்பாம்பு நெல் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே. நீளமான ஒரு பாம்பு தஞ்சாவூர்ல, அதுவும் நாகப்பாம்பு நெல் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. எங்க தூத்துக்குடியில. ஓகே. தூத்துக்குடி திருநெல்வேலி ஞாபகம். நெக்ஸ்ட், லோ லிட்ரஸி லோ செக்ஸ் ரேஷியோ இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். ஸோ 946, 954, 956, 977. ஸோ இதில் வந்துட்டு ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என் கூட ரிப்பீட் பண்ணுங்க. 46, 54, 56, 77. 46, 54, 56, 77. ஸோ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், லோவாக ரெண்டுலேயுமே தர்மபுரி தான் இருக்காங்க. ஸோ தர்மபுரி நம்ம இங்கே பார்த்தோம்னா similarly districts with low literacy rate are found to be with lower sex ratio. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தர்மபுரி வந்துட்டு லிட்ரஸி ரேஷியோ வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோவும் இங்கே தர்மபுரியில் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் பண்ணுறவங்க எல்லாமே சேலமில் தான் இருப்பாங்க. அதுவும் தர்மம்னாலே நம்மளுக்கு யார் வரும்? கிருஷ்ணாவும் ராமாவும் தான் ஞாபகம் வருவாங்க. தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். ஓகே. ஸோ இதோட இந்த பாக்ஸ் டேட்டா கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் ஏதாவது மெமரி பேஸ்ட் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் யாருன்னா அச்சீவர்ஸ். ஸோ அச்சீவர்ஸில் ஃபர்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வராரு. ஸோ இவர் வந்து ராமேஸ்வரம்ல தான் பிறக்கிறாரு, முஸ்லீம் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. இவர் வந்து 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவரை ஃபான்லி நம்ம என்ன கூப்பிடுவோம் அப்படின்னா பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜில் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ராம்நாட்டில் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எம்ஐடியில் படிச்சுட்டு டிஆர்டிஓவில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே. இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா பாரத் ரத்னா அவார்ட் வந்து இவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அவார்ட் 1997 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். ஓகே. இதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இவரோட புக்ஸ் தான். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து யார் அந்த புக்ஸ் கொடுத்துட்டு யாரோட ஆத்தர்னு கேட்கலாம், இல்லை ஆட் ஒன் அவுட்டாக கூட கேட்கலாம். ஸோ புக்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லுமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா அப்படிங்கிறதுலாம் இவர் எழுதின புக்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, இவர் வந்து நம்ம எல்லாரும் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டிலும் இவருக்கு வந்து இருக்கு, இவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பார்த்துட்டு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றினது. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு சென்னையில் தான் பிறக்கிறாரு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களோட மதர் வந்துட்டு ரொம்ப பிக் ஃபேன் ஆஃப் செஸ்ஸு. ஸோ அதனால அவருக்கு 5 இயர்ஸ்ல இருந்து என்ன பண்ணாங்க, ஸோ செஸ் வந்துட்டு டீச் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட்லாம் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து 5 டைம்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காரு. ஸோ அந்த 5 டைம்ஸ் அந்த இயர் ரொம்ப முக்கியம். ஸோ 2000, 2007, 2008, 2010 அண்ட் 2012. அதே மாதிரி இவரோட 14th ஏஜ்ல 5 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி, ஸோ 14th ஏஜ்லேயே வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காரு. அதே மாதிரி he was the first recipient of ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் in 1991 to 92. India's highest sporting honor இது வந்து. Next he became the India's first grandmaster in 1988. 1988ல first India's grandmaster ஆயிருக்காரு. He received national second highest civilian award பத்ம விபூஷன் வந்து 2007ல வந்திருக்காரு. ஸோ இங்கே அப்துல் கலாம் பாரத் ரத்னா 1997, இங்கே விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு பத்ம விபூஷன் 2007ல வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் மிஸ் எஸ் இளவழகி. ஸோ இளவழகி அப்படிங்கிறவங்க ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ வியாசர்பாடி சென்னையில் வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபாதர் வந்துட்டு ஸோ டெய்லி வேஜஸ் ஆட்டோ ரிக்ஷா இது பண்ணுறவங்க. ஸோ 2008ல் வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பேக்டு ஹர் மெய்டன் உமன்ஸ் டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க. ஷி பார்ட்டிசிபேட்டட் இன் ஒன் த இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் in the same year after beating the former world champion Reshmi Kumari. Okay.
நெக்ஸ்ட் மிஸ்டர் மாரியப்பன் தங்கவேலு. மாரியப்பன் வந்துட்டு சேலம்ல தான் வந்துட்டு பிறக்கிறாரு. இவரோட மதர் சில்ட்ரன் வந்து சிங்கிள் மதராக தான் பண்றாங்க. கேரிங் பிரிக்ஸ் ஆஸ் அ லேபரர். 100 ருபீஸ் பர் டே தான் வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து பெர்மனெண்ட்டாக டிசபிலிட்டி இன் ஹிஸ் ரைட் லெக். ஸோ ரைட் லெக்ல வந்துட்டு இவருக்கு வந்து டிசபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ he says that I didn't see myself as a different from abled body kids அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2006ல என்ன ஆகுதுன்னா ரியோ ஒலிம்பிக்ஸ் he won the gold medal in the men's high jump அப்படிங்கிறத சொல்றாங்க. எதுல அப்படின்னா T42 ஈவெண்ட்ல with a leap or 1.89 meters. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் சொன்ன குவிஸ் மறக்காம வந்து அட்டம் பண்ணிருங்க. ஓகே, நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. ஐ வில் பி ரிப்ளைங் டு தட். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் பெஸ்ட் லக் ஃபார் கண்டிப்பாக நம்மளால முடியும். பெஸ்ட் விஷஸ் ஃபார் TNPSC 2026. தேங்க்யூ.